ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் வ்ளாக் சேனல். ஓகே, நம்ம ஒரு ரெகுலர் கோர்ஸ் தான், ஸ்டிச்சிங் தான் பாதியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னோட வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம கழுத்து பகுதி தான் எப்படி அட்டாச் பண்றதுன்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்க போறேன். கழுத்து பீஸு நல்லா அந்த பீஸை இழுத்து பாருங்க, ரப்பர் மாதிரி இருக்கணும். நான் இப்போ இதுக்கு முன்னாடி இழுத்து காமிச்சேன், நீங்க அந்த வீடியோ கொஞ்சம் பேக் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரப்பர் மாதிரி இழுக்கிறது தான் கிராஸ் பீஸுங்க. அந்த மாதிரி கிராஸ்ல இருக்கிற பீஸை வந்து கிராஸா கோடு போட்டு நம்ம துணி எடுத்துக்கணும். ஓகேங்களா, அந்த ஸ்கேல் அளவுக்கு தான் நான் மேக்சிமம் எடுப்பேன். நல்ல ஃபேன் வந்து அதிகமா வச்சிருந்தேன்னா அதனால பறந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ உள்ள வெயில் கிளைமேட் ஆரம்பிச்சிருச்சு, ஃபேன் இல்லாமையும் இருக்க முடியல. ரப்பர் மாதிரி இழுக்கிற மாதிரியான துணி வச்சு எடுத்துக்கோங்க. ஃபேனை அமர்த்திட்டு வந்துட்டு தான் வீடியோவே எடுக்க முடியும். ஓகே, ரப்பர் மாதிரி இழுக்கணும் துணி. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற துணியை கிராஸ்ல கரெக்டா தான் லைனை வந்து நம்ம நேரா, ஏன் நீங்க சிஸ்டர் கட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நேரா கட் பண்ணி எடுக்காதீங்க. நம்ம பானைக்கு அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து தாராளமா நேரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு நெக்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரவுண்டு நெக்கு கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஸ்ல தான் எடுக்கணும். மேக்சிமம் 1.25 இன்ச் எடுத்தா போதும். நான் வச்சிருக்க அந்த ஸ்கேல் அளவுக்கு தான் நான் எப்பயுமே நான் எடுப்பேன். அந்த கண்ணாடி ஸ்கேல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் நான் எடுப்பேன். கரெக்டாக அதை மடிச்சு தைக்கிறப்ப பிசுறு இல்லாமல் கரெக்டாக உள்ள சரியா வந்துடும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஷேப்பாக வெட்டிக்குவாங்க. நான் கிராஸ்லேயே வச்சிருப்பாங்க, அதை அப்படியே ஒன்றுக்கு மேலே போட்டு ஒன்று கிராஸாக போட்டு தைப்பாங்க. எனக்கு அந்த மெத்தடு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த மாதிரி கட் பண்ணிடுவேன். சமமாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச்சிங் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கும். பிளவுஸ் நல்லா ரவுண்ட் நெக் சூப்பரா பர்ஃபெக்டா வரும். கிராஸ்ல போட்டு மாத்தி குழப்பிக்கிட்டு இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் முதல்ல சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இந்த மாதிரி கட் பண்ணியே சொல்லி கொடுத்துருவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அதான் கழுத்து நெக் நம்ம எடுக்கிற துணி மட்டும் நல்லா கிராஸ்ல எடுத்துக்கோங்க. கிராஸ்ல எடுத்து பண்ணுங்க. ஓகேங்களா, இப்ப கட்டிங் பார்த்தோம், இப்ப அதே தான் ஸ்டிச்சிங் சொல்றேன் பாருங்க. 2 துணியையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னுச்சு நல்லா ஜாயின் பண்ணிட்டுங்க. கரெக்டான சமமா நான் கட் பண்ணிட்டேன்னா நேராவே தையல் கொடுத்துருவேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே துணியை அப்படியே பின்பக்கமா எடுத்து இன்னொரு துணி வைக்கணும். நான் எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்க. நேரா வந்து இந்த மாதிரி மேல வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு துணியா ஜாயின் பண்ணிட்டு வரும். அப்பனா தான் கரெக்டா எடுத்து கட் பண்ணும்போது ஒண்ணு போல ஒரே லைன்ல இருக்கும். இல்லைன்னா மாறி கெட்ட பக்கம் நல்ல பக்கம்னு சொல்லி மாத்தி வச்சிருவீங்க. நான் வைக்கிற மாதிரி அந்த துணியோட அப்படி தூக்கி அப்படி பின்பக்கத்துல துணியை ஸ்டிச் பண்ணிட்டு அந்த துணியை நேரா கொண்டுட்டு வந்து அப்படி பின்பக்கத்துல வச்சு அடுத்த துணியை ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி நெட்டுக்கு துணியை ஜாயின் பண்ணிருங்க. இல்ல இந்த மாதிரி நீங்க சொல்றது குழப்பது சிஸ்டர், நான் வரிசையா கட் பண்ணி தச்சிடுறேன் அப்படின்னா தச்சிருங்க, நோ ப்ராப்ளம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. கரெக்டா எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ட்ரா பிட் இல்லாம எல்லா பிட்டையுமே நான் ஜாயின் பண்ணி நீட்டா தச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. என்னோட மெத்தட் ஈஸியா இருக்குன்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அதை ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மூலமா கண்டிப்பா எனக்கு தெரிவிங்க. கமெண்ட் பண்ணீங்க, ரொம்ப பேர் கமெண்ட் பண்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரோட கமெண்டையும் நான் பாக்குறேன், உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். உங்களுக்கான வீடியோஸையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கான டவுட்டையுமே அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது ஒவ்வொன்றா கிளியர் பண்றேன். மறக்காம என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பனாதான் நீங்க கேட்ட டவுட் எப்ப நான் போடுறேன் அப்படின்றது நீங்க ஃபுல்லாவே என்னோட சேனலை வாட்ச் பண்ணாதான் உங்களுக்கு தெரிய வரும். இவங்க கேட்டாங்க, நான் இவங்களுக்காக போடுறேன்ற விளக்கத்தை கொடுத்துதான் கண்டிப்பா போடுவேன். மறக்காம சேனலை வாட்ச் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் அந்த துணியை ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஏன்னா அது பிசுறு வெளியே வராம இருக்கிறதுக்காக ஒரு மடிப்பு மடிச்சு 2 சமமா மடிச்சு ஒரு லைன் கொடுக்க போறேன். கரெக்டா நம்ம மார்க்கிங்ல வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் ரொம்ப வேண்டாம், லைட்டா மைல்டா 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணா போதும். டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. துணியை 2ஆ மடக்கி அடிங்க. சில பேர் வந்து சிங்கிளாவே வச்சு அடிப்பாங்க, அது கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து நான் சொல்ற மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நெக்கு சூப்பரா உங்களுக்கு துணி வந்து நல்லா வளைவு கொடுத்து கரெக்டா வரும். கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு அந்த பிளவுஸ் மேலேயே நல்ல பக்கத்து மேல வச்சு அடிக்கணும். ஓகேங்களா, நல்ல பக்கத்து மேல அப்படியே வச்சு 1/4 இன்ச் அப்படியே தையல் கொடுத்துக்கிட்டே வாங்க. தையல் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும், பிசுறு எதுவும் இல்லாம நீட்டா இருக்கும். கரெக்டா அந்த துணியை வந்து இழுக்காம, ரப்பர் மாதிரி இழுக்காம அது மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. 2ஆ மடிச்சுக்கோங்க. தையல் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அழகா நீட்டா அந்த நிப்பாட்டி கூட போடுங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து வேகமா தைச்சிங்கன்னா கூட கொஞ்சம் இதாகும். நீங்க மெதுவா நிதானமா, பிகினர்ஸ்க்கு தான் நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சோ மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்து கரெக்டா நம்ம மைல்டா தான் 1/4 இன்ச்சுக்கு தான் நம்ம தையல் போட்டுட்டே வரணும். ஓகேங்களா? அழகா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. நிறைய பேர் வந்து பிளவுஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் இல்லைங்க. நீங்க தச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3/4 மணி நேரத்துல ஒரு பிளவுஸை நீங்க தச்சு முடிச்சிட முடியும். 1 மணி நேரம் மேக்சிமம். இதுக்கு அதை தாண்டி நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கணும்ன்ற அவசியம். லைனிங் பிளவுஸ்னால்தான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். இந்த சாதா பிளவுஸ் எல்லாம் நீங்க தச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா 3/4 மணி நேரத்துல தச்சிடலாம். 3/4 மணி நேரத்துல நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு சம்பளம் பார்த்துடலாங்க நமக்கு தேவைக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டையும் கீழே உள்ள துணியையும் மேல உள்ள துணியையும் சேர்த்து பிடிச்சுக்கிறேன். சேர்த்து வச்சு ஒரு அமுக்கடி. ஓகேங்களா? கீழே உள்ள அந்த பிட்டையும் இந்த பாருங்க, அந்த பிட்டையும் சேர்த்து வச்சுக்கிறேன். நல்லா பாருங்க, அப்படின்னாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுங்க, அமுக்கடி மாதிரி. அப்பனாதான் அடுத்து திருப்பி அதை மடக்கி தைக்கும் போது ஷேப் மாறாம கரெக்டா உங்களுக்கு அந்த அழகான ரவுண்ட் நெக் வந்து சூப்பரா கிடைக்கும். அதுக்காண்டிதான் அந்த அமுக்கடி அடிக்க சொல்றது. சில பேர் எமிங் பண்ண சொல்லுவாங்க. எமிங் பண்றவங்களுக்கு அப்படியே மடக்கி அதை எமிங் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீட்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே சப்போர்ட் அண்ட் கமெண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து எப்பயுமே நான் எதிர்பார்க்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு நுணுக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நான் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நான் ரொம்ப பெரிய டைலர்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். நானும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய இது கத்துக்கணும்னு நினைப்பேன். நெக்ஸ்ட் அடிச்சிட்டேன் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா துணியை வந்து திருப்பிக்கோங்க. பிளவுஸ் பகுதியை திருப்பிட்டு உள்பக்கமா வச்சு அடிங்க. எதுக்குன்னா துணி வந்து விலகலையான்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி விலகாம அடிக்கிறதுக்கு வந்து பிகனர்ஸ்க்கு சொல்றேன். நிறைய தச்சு பிராக்டிஸ் பண்ணவங்க அப்படியே திருப்பி கூட நீங்க உள்ள மடக்கி வச்சு அடிச்சிருவீங்க. பிகனர்ஸ்க்கு வந்து பின்னாடி அந்த துணி விலகி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால நீங்க பிளவுஸ் திருப்பிட்டு அந்த துணியை அப்படியே மடக்கி வச்சு ஓரத்துல ஒரு தையல் கொடுத்துக்கிட்டே வாங்க, கரெக்டா 1/4 இன்ச்சுக்கு. அப்போ வந்து அந்த பிளவுஸ் வந்து சூப்பரா ரவுண்ட் நெக் வந்து உங்களுக்கு அழகா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. திருப்பி சில பேர் டபுள் ஸ்டிச்சிங் கேட்பாங்க. ஓரத்துலயும் எனக்கு ஒரு தையல் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு போட்டு கொடுங்க. பட் சிங்கிளா இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்ம அமுக்கடி போட்டிருக்கோம் இல்லையா, அது நகலாது. அப்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தையலோட சவுண்ட் கேட்க கூடாது, இல்லைன்னா தைக்கும் போதே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருவேன். சின்ன மிஸ்னால சவுண்ட் கேட்கும் என்னோட மிஸ்ன்னு. அதனாலதான் நான் வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே கீப் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டிங் எனக்கு லைக் மூலமாவும் கமெண்ட் மூலமாவும் தெரிவிங்க. பாருங்க, அழகா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஷேப்பா ஒரே மாதிரி சுருக்கங்கள் இல்லாம எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. கிராஸ் பீஸ் தான் வேணும். அதை வந்து நேரா கட் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரெக்டா ட்ரை பண்ணி கரெக்டா கட் பண்ணி எடுங்க. நான் சொன்ன மெத்தட்லயே நெக் ஜாயின் பண்ணிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு ஃபினிஷிங்கா இருக்குன்னு. ஒரு பிளவுஸ் ஒரு கஸ்டமர் நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசுறு எதுவும் இல்லாம கட் பண்ணிக்கணுங்க. நான் அதை எப்பயுமே கவனத்துல வச்சுக்குவேன். பாருங்க, ஒரு சுருக்கங்கள் எதுவுமே இல்லாம நெக்கெல்லாம் அழகா வந்திருக்கு. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கழுத்து பகுதி, முன்பக்கம், பின்பக்கம், பட்டி, ஊக்குப்பட்டி எல்லாமே ஜட் பண்ணியாச்சுங்க. இன்னும் நம்ம லாஸ்டா ஒண்ணு விட்டுருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கப்பே நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்னங்க நம்ம பேலன்ஸ் செய்யணும்? சைடு எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இனி ஒண்ணுதான் செய்யணும். அது என்னது பேலன்ஸ் தெரிஞ்சவங்க மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்புறம் ஃபுல்லா வாட்ச் பண்ணா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம பிடிக்க வேண்டியது வந்து முதுகு பக்கத்துல ஒரு டாட், அந்த கிராஸை நம்ம கொண்டு வர்றதுக்காக அளவு பிளவுஸ் வச்சு நான் ஒரு தடவை அளந்து பார்த்தேங்க. அளந்து பார்த்ததுல வந்து இன்ச் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸுங்க இது. அளந்து பாருங்க. அளந்து பார்த்துட்டு அந்த லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, கீழே அந்த மாற்ற அந்த பகுதி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவ்வளவு அதிகமா இருக்கும் அந்த அளவுல பாதி 2 பக்கத்தும் கரெக்டான அளவுல கீழே இருந்து மேல தைங்க.
நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்க. 2 பக்கமே அரை இன்ச் அதிகமா இருந்துச்சு. மேல இருந்து தையல் கொடுத்தேன். திருப்பியும் அளந்து பார்த்தப்ப கொஞ்சம் தான் கம்மியா இருந்துச்சு. அந்த கொஞ்சத்தை நம்ம எதுல பிடிக்கணும் அப்படின்னா கரெக்டா முதுகு பக்கத்துல வர டாட்ல கரெக்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா பெர்ஃபெக்டா நமக்கு உட்காந்துரும். நிறைய பேர் நாங்க நேரா நீங்க கோடு போட்டீங்களே சிஸ்டர், அது எப்படி உங்களுக்கு கரெக்டா வரும் அப்படின்னு நீங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நேரா நீங்க கோடு போட்டு ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட். பாருங்க, மீதி பேலன்ஸ் இன்னும் இவ்வளவு துணி தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அளவு பிளவுஸுக்கும் நம்மளோட தச்ச பிளவுஸுக்கும் அதை வந்து கரெக்டா நம்ம அந்த அளவை நம்ம வந்து எங்க பிடிக்க போறோம் அப்படின்னா முதுகு பக்கத்துல இருக்கிற டாட்ல. டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா நடுவுல முதுகு பகுதியில நடுவுல கோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன்லயும் நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கும் கரெக்டா சமமா மடிச்சிட்டு பாதியா வச்சு கரெக்டா எவ்வளவு இன்ச்சஸ் வேணுமோ 4 இன்ச்சுக்கு தையல் கொடுத்துருங்க. ஒரு டாட் முடிஞ்சு அதே மாதிரி இந்த சைடும் சென்டர் பகுதியும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, வீடியோ வந்து கரெக்டா கேமரால எடுக்க முடியல. நான் வச்சிருக்க ஸ்டாண்ட் வந்து ஃபிட்டிங் மாதிரி, அதாவது எங்கேயுமே நகட்ட முடியாது. நான் வந்து ஜன்னல்ல மாட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெண்டு. சாதாரண ட்ரைபேட் அளவுக்குலாம் கிடையாது. சாதாரண இதுதான், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கவ்வி மாதிரி இருக்கும். அதுல போனை மாட்டி வச்சது மிஷினுக்கு நேரா மாட்டி வச்சு எடுத்து இன்னும் பாருங்க, இன்னும் 4 இன்ச் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் குழப்பம் இருக்கிறதுனாலதான் நான் தெளிவா சொல்றேன். எக்ஸ்ட்ராவா பிட்டிங் பெருசா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அளந்து பாருங்க. அளந்து நமக்கு எவ்வளவு துணி எக்ஸ்ட்ராவா இருக்கோ அதை 2 பக்கமும் சமமா 4 இன்ச்சுக்கு பிடிச்சு தச்சிருங்க. தச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா வரும். இங்க பாருங்க, இப்ப எல்லாமே தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப அளவு பிளவுஸும் நம்ம தச்ச பிளவுஸும் சரி சமமா சூப்பரா இருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கீழே வந்து கரெக்டான ஸ்டிச்சிங்ல கோடு போட்டு நீங்க தச்சுருங்க. தச்சு முடிச்சுட்டு அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கீழே வந்து அகலம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது சிஸ்டர் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுங்க அப்படின்னா சைட்ல எவ்வளவு அளவு அதிகமா இருக்கோ அதை பாதிக்கு 2 சைடும் பிரிச்சுட்டு கரெக்டா அந்த மேல இருந்து கை பாக்க கரெக்டா கொண்டுட்டு வந்துருங்க. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கழுத்து, நெக்கு, பிளவுஸ் முன்னாடி எல்லாமே சூப்பரா பினிஷிங்கா அமைஞ்சிருச்சு. என்னோட மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு முன்பக்கம் பின்பக்கம்னு எல்லாமே நம்ம அளந்துகிட்டு காட்டிலும் இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.